வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் எஸ்ரா அலெக்சாண்டர். இஇசட் ஆட்டோடெக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மாருதி சுசுகி வேகனார் விஎக்ஸ்ஐ சிஎன்ஜி வேரியண்டோட டீட்டெயிலான ரிவ்யூ பார்க்க போறோம். கரண்ட் மார்க்கெட்ல இந்த வேகனர் ஒரு பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிளா இருக்குது. ஸ்பேசியஸ் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக்கும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட ஃபேமஸான 1.0 லிட்டர் நெக்ஸ்ட் ஜென் கே சீரிஸ் டுவெல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி ரெண்டுலையுமே ஒரு பெஸ்ட்டான மைலேஜ் கிடைக்கிற மாதிரி இந்த இன்ஜினை டியூன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலுக்கு 25.19 கிலோமீட்டர் மைலேஜும், சிஎன்ஜிக்கு ஒரு ஹையஸ்ட் மைலேஜான 33.48 கிலோமீட்டர் மைலேஜும் கிடைக்கிற மாதிரி இந்த இன்ஜினை டியூன் பண்ணியிருக்கிறாங்க. மாருதியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஏர்டெக்ட் பிளாட்ஃபார்மில் தான் இந்த வண்டியை மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க. டிரைவர் ஏர்பேக் மற்றும் பேசஞ்சர் ஏர்பேக், ஏபிஎஸ் வித் இபிடி ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே டிஃபால்ட்டாக எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த வேகனருக்கு 1.0 மற்றும் 1.2 ரெண்டு என்ஜின் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1.0 லிட்டர் என்ஜின் பொறுத்தவரையில் எல்எக்ஸ்ஐ, விஎக்ஸ்ஐ மற்றும் விஎக்ஸ்ஐ ஏஜிஎஸ் இந்த வேரியண்ட்டில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 1.2 லிட்டர் என்ஜின் ஆப்ஷன் பொறுத்தவரையில் ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. சிஎன்ஜி ஃபீச்சர் பொறுத்தவரையில் 1.0 லிட்டர் என்ஜினில் தான் சிஎன்ஜி ஃபீச்சர் கொடுக்குறாங்க. 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு பட்ஜெட் ப்ரைஸ் மற்றும் ஃபியூல் எக்கனாமிக்கோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த மாருதி வேகனரை செலக்ட் பண்ணலாம். இன்டீரியர் கேபின் ஸ்பேசியஸும் ரொம்பவே அதிகமாக கிடைக்கிற மாதிரி இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். கன்சியூமருக்கு தேவையான பேசிக் ஃபீச்சரில் இருந்து இம்பார்ட்டன்ட் ஆன ஃபீச்சர் எல்லாமே இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேயே கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற காராகவும் இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட் இருக்குது. கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டியை நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி மொத்தம் 6 கலர் ஆப்ஷன் இந்த வேகனருக்கு கொடுக்குறாங்க. சாலிட் ஒயிட், மெட்டாலிக் சில்கி சில்வர், மெட்டாலிக் மேக்மா கிரே, பேல் மெட்டாலிக் கேலண்ட் ரெட், பேல் மெட்டாலிக் நட்மெக் ப்ரௌன் மற்றும் பேல் மெட்டாலிக் பூல்சைட் ப்ளூ. இந்த மாதிரி 6 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வேகனருக்கு கொடுக்குறாங்க. இந்த கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப ராயலாகவும் ரொம்ப ஜெனினான லுக்கும் வண்டிக்கு எடுத்து கொடுக்குது. ஒரு பெட்டரான டுவெல் டோன் இன்டீரியர் செட்டப்பும் இந்த வேகனருக்கு அவைலபிளாக இருக்குது. ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்டில் இருந்தே கிடைக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பெட்ரோலுக்கு மட்டும்தான் இந்த ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சரும் விஎக்ஸ்ஐ வேரியண்டில் இருந்து தான் அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்டில் இந்த ஃபீச்சர் கிடைக்கிறது இல்லை. செகண்ட் ரோ 60/40 சீட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷன், டே நைட் அவியாரம், டில்ட் ஸ்டீரிங் மற்றும் ஸ்டீரிங் வீல் கார்னிஷ், சில்வர் இன்சைடு டோர் ஹேண்டில்ஸ், ஃப்ரண்ட் பேசஞ்சர் சைடு வேனிட்டி மிரர் சன்வைசர், சில்வர் ஃபினிஷ்டு கியர் ஷிஃப்ட் நாப், ப்ளூடூத் மற்றும் யூஎஸ்பி ஆக்ஸ் கனெக்டிவிட்டி, ஸ்மார்ட் பிளே டக், ஸ்பீடு சென்சிட்டிவ் ஆட்டோ டோர் லாக், செக்யூரிட்டி அலாம், எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம், பாடி கலர்டு டோர் ஹேண்டில்ஸ் மற்றும் பாடி கலர்டு ஓஆர்விஎம்ஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷனலான ஃபீச்சர்ஸை எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு அடிஷனலாக கொடுத்துருக்குறாங்க. இதனால தான் இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபியூல் எக்கனாமிக்கும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இந்த சிஎன்ஜி வேரியண்டோட ஃபியூல் எஃபிஷியன்சி பார்த்தோம்னா 33.48 கிலோமீட்டர் மைலேஜ் டெலிவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெட்டரான மைலேஜ் தான் இந்த வண்டியில் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவான ஃப்ரண்ட் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஜென் வேகனர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் வேகனர் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மற்றும் போல்டான லுக்கில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது லுக் வைஸ் மற்றும் ஃபியூச்சர் வைஸ் ரொம்பவே மாடர்னாக இருக்கிற மாதிரி தான் இந்த வேகனரை மாருதி மார்க்கெட்டில் கொடுத்துருக்காங்க. பவர்ஃபுல்லான கிளியர் லென்ஸ் ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் டர்ன் இண்டிகேட்டரும் இந்த ஹெட்லாம்ப் செட்டப்புக்கு உள்ளேயே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு டீசெண்டான ஃப்ரண்ட் கிரில் டிசைனும் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. ஃபாக்லாம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு ஆப்ஷனலாக தான் கொடுக்குறாங்க. ZXi Plus மற்றும் ZXi Plus ஏஜிஎஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபாக்லாம் ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. எப்பவும் போல போல்டான ஃப்ரண்ட் கிரில் டிசைன் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. சுசுகியோட லோகோவை இந்த கிரிலோட சென்டரில் ரொம்பவே போல்டாக தெரிகிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ஜின் மற்றும் கண்டென்சருக்கு ஒரு பெட்டரான ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கிற மாதிரி வைடரான கிரில் ஓப்பனிங் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க.
ஏடாமோட ஓப்பனிங்கும் ரொம்பவே வைடராக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சரும் வேகனரோட எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். வண்டியோட அண்டர் பாடியிலையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம எங்கே பார்க்க முடியும். ஓல்டு ஜென் வேகனர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் வேகனருக்கு டிசைனும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான ரோபஸ்ட் ஃப்ரண்ட் வியூ டிசைன் இந்த வண்டியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது டிசைன் மற்றும் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இந்த வேகனரில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் மாருதி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஆன்ரோடு ப்ரைஸ் வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். ஊட்டூர் மேலையும் ஒரு ப்ராப்பரான ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எடுத்து காட்டுது. டிரைவருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்டு விசிபிலிட்டி கிடைக்கிற மாதிரி வைடரான ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. 2 லாங்கான ஸ்க்ரீன் வைப்பர் வித் வாஷர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ரூஃப் ஆண்டனா ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வேகனரோட பேஸ் வேரியண்ட்ல இருந்தே இந்த ரூஃப் ஆண்டனா ஃபீச்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ரூஃப் மேலேயும் ரிஜிடிட்டி லைன்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ரியர்லையும் ஒரு ஸ்டைலிஷான ஸ்பாய்லர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வண்டியோட ரியர் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக எடுத்து காட்டுது. பார்க்குறதுக்கு டீசெண்டாக மற்றும் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி ஒரு மினி வேனோட பாடி டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. ஓவரால் பாடி டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். லென்த்து பொறுத்தவரையில் 3655 mm கொடுத்துருக்காங்க. வித்து பார்த்தோன்னா 1620 mm வருது. வண்டியோட ஓவரால் ஹைட்டு பார்த்தோம்னா 1605 mm கொடுத்துருக்காங்க. ஒரு மேசிவான ஹைட்டு தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பொறுத்தவரையில் 2435 mm கொடுக்குறாங்க. டேர்னிங் ரேடியஸ் பார்த்தோம்னா 4.7 மீட்டர் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்பவே டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டிக்கு அவைலபிளாக இருக்குது. இம்ப்ராப்பர் ரோடு அப்ராமல் ரோடில் கூட வண்டியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்பவே ஹைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட பாடி சைட்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். பார்க்குறதுக்கே ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஒரு மினி வேனோட பாடி டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. பெட்டரான மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான பாடி டிசைனும் இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. ஃபண்டர் பிளேஸ்டு டர்ன் இண்டிகேட்டரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கலி மிரர் அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம் ஃபீச்சரும் இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலி ஃபோல்டிங் ஓஆர்விஎம் ஃபீச்சர் பொறுத்தவரையில் டாப் வேரியண்டான ZXi Plus மற்றும் ZXi Plus AGS வேரியண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடி கலர்டு டோர் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட டோருக்கு மட்டும் மேனுவல் கீ லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. விண்டோஸ் பொறுத்தவரையில் ரொம்பவே லார்ஜாக வைடராக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் விசிபிலிட்டி ரொம்பவே பெட்டராக கிடைக்கிற மாதிரி தான் இந்த வண்டியோட டிசைன் ஃபுல்லாகவே இருக்குது. சி பில்லர்லையும் ஒரு பிளாக் டைப் ஃபினிஷ்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வண்டியோட லுக்கை ரொம்பவே நல்லா எடுத்து காட்டுது. வண்டியோட பாடி சைட்லையும் ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். ஃப்ரண்ட் ஃபெண்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரியர் ஃபெண்டர் வரைக்கும் இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸை ட்ரா பண்ணியிருக்காங்க. ட்ராக்கிங் ஃபோர்ஸ் ரிடக்ஷன் மற்றும் ஏரோடைனமிக் பர்பஸுக்கு இந்த ஸ்மூத் கர்வ்ஸ் அண்ட் லைன்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்குது. டயர் ப்ரொஃபைல் பொறுத்தவரையில் 165/70 R14 ரேடியல் டியூப்லெஸ் டயர் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் மர்க்வர்சன் ஸ்டட் வித் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் வீலுக்கு டிஸ்க் பிரேக்கும் ரியர் வீலுக்கு ட்ரம் பிரேக் ஃபீச்சரும் கொடுக்குறாங்க. வீல் கப் ஃபீச்சர் பொறுத்தவரையில் VXi மற்றும் ZXi இந்த 2 வேரியண்ட்டுக்கும் வீல் கப் ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ரியர் வீலோட சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் டாஸ் அண்ட் பீம் சஸ்பென்ஷன் வித் காயில் ஸ்ப்ரிங் தான் கொடுத்துருக்குறாங்க. பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டுக்கு வீல் கவர் ஃபீச்சர் எதுவும் கிடைக்கிறது இல்லை. சென்டர் கேப் ஃபீச்சர் மட்டும் தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி ஃபுல் வீல் கிளாடிங் ஆப்ஷனும் இந்த வேகனருக்கு அவைலபிளாக இருக்குது. காம்படிட்டர்ஸ் கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெட்டரான கிரவுண்ட் கிளியரன்ஸும் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ABS வித் EBD ஃபீச்சரும் இந்த வேகனருக்கு அவைலபிளாக இருக்குது. பேஸ் வேரியண்டில் இருந்தே இந்த ABS வித் EBD ஃபீச்சர் அவைலபிளாக இருக்குது. ஹில் ஹோல்டு அசிஸ்ட் ஃபீச்சர் பொறுத்தவரையில் ஆட்டோமேட்டிக் வேரியண்டில் மட்டும்தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சென்டர் லாக்கிங் ஃபீச்சரும் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. ரியர் வியூ டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம்.
ரியர்லயும் ஒரு ப்ராப்பரான பாக்ஸியான டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. ரியர் ஸ்பாய்லர் வண்டியோட ரியர் லுக்கை ரொம்பவே ஸ்போர்ட்டிவா எடுத்து காட்டுது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லைட் ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. இது சிஎன்ஜி வேரியன்ட் அப்படிங்கறதுனால சிஎன்ஜியோட பேட்சிங்கும் வண்டியோட ரியர் விண்ட்ஸ்கிரீன்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ரியர் விண்ட்ஸ்கிரீனும் ரொம்பவே வைடரா விசிபிலிட்டி ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி ஒரு லார்ஜான சைஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. பூட் டோரோட சென்டர்ல சுசுகியோட லோகோவை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தோம்னா ஒரு மஸ்குலான சில்வர் குரோம் ஃபினிஷ்டு கார்னிஷும் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னிஷ் மேல வேகனரோட பேட்சிங்கும் பிளேஸ் பண்ணியிருக்கிறத நம்ம எங்க பார்க்க முடியும். ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே டாப் வேரியண்ட் வரைக்கும் எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாடி கலர்டு பம்பர் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. வண்டியோட அண்டர் சேஸ்ல போய் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். வண்டியோட அண்டர் சேஸ்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். டாஸ் அண்ட் பீமோட காயில் ஸ்ப்ரிங்கும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. மஃப்ளர் மற்றும் எக்ஸாஸ்ட் சிஸ்டமும் நம்ம இங்க கிளியரா பார்க்க முடியும். வெஹிக்கிள் டவ் பண்ற லிவரும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. பூட் டோர் ஓபன் பண்ணி பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த வேகனருக்கு 341 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் அவைலபிளா இருக்குது. இது சிஎன்ஜி வேரியண்ட் அப்படிங்கறதுனால 341 லிட்டர் நமக்கு இங்க கிடைக்கிறது இல்ல. அதை விட கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரி தான் இந்த வேகனரோட பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸ்பேர் வீலும் வண்டியோட பூட்ல தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சிஎன்ஜி சிலிண்டருக்கு பக்கத்திலேயே ஒரு சாலிடான ஃப்ரேம் லாக்கால இந்த ஸ்பேர் வீலை லாக் பண்ணியிருக்கிறாங்க. சிஎன்ஜி சிலிண்டரோட 2 பக்கத்துலையும் ஸ்பேசியஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஸ்பேசியஸை தான் நம்ம ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சரும் இங்க அவைலபிளா இருக்குது. பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்ட் தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்எக்ஸ்ஐயோட சிஎன்ஜி வேரியண்ட்டுக்கும் இந்த ரியர் பார்சல் ட்ரே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட் ஃபோல்டிங் ஆப்ஷனும் இங்க அவைலபிளா இருக்குது. 60/40 சீட் ஃபோல்டிங் ஃபீச்சர் இந்த வேகனர் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. வேகனரோட பேஸ் வேரியண்டான எல்எக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு மட்டும் இந்த 60/40 சீட் ஸ்பிளிட்டிங் ஆப்ஷன் கிடைக்கிறது இல்லை. மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 சீட்டையும் ஃபோல்டிங் பண்ணோம்னா ஒரு லார்ஜான பூட் ஸ்பேஸ் இங்கே கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். மினி ஃபர்னிச்சர் இல்லைனா லார்ஜான சூட்கேஸ் கூட வண்டியில் ஈஸியாக லோட் பண்ணுற மாதிரி ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். வண்டியோட ஓவரால் ஹைட்டும் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால ஹைட்டான லக்கேஜ் கூட வண்டியில் நம்ம ஈஸியாக லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ண முடியும். பூட் டோர்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சரும் இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு அவைலபிளாக இருக்குது. விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் இருந்தே ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் எல்லா வேரியண்ட்டுக்கும் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளாக இருக்குது. பூட் டோரோட பேனல்லையும் ஒரு ப்ராப்பரான இன்சுலேஷன் மற்றும் ஃபினிஷிங் கொடுத்துருக்கிறத நம்ம இங்கே கிளியராக பார்க்க முடியும். 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு பெட்டரான ஃபியூல் எஃபிஷியன்டோட ஸ்பேசியஸான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த புதிய வேகனர் ஒரு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஈஸியான டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்பேக்டான பாடி டிசைனும் இந்த வண்டியில இருக்குது. வண்டியோட ஃபியூல் ஃபில்லிங் ஓப்பன் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த வேகனருக்கு வண்டியோட லெஃப்ட் சைடில் தான் ஃபியூல் ஃபில்லிங் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரிமோட் ஃபியூல் ஓப்பனர் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேகனருக்கு ஒரு மேசிவான ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலுக்கு 32 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜிக்கு 60 லிட்டர் சிலிண்டர் ஃபில் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி மற்றும் பெட்ரோல் ரெண்டுமே ஒரே இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி தான் யூசருக்கு கன்வீனியண்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜி ரெண்டிலையுமே ஒரு பெஸ்டான மைலேஜ் கிடைக்கிற மாதிரி தான் இந்த வேகனரோட என்ஜின் டிசைனும் இருக்குது. பெட்ரோலுக்கு 25.19 கிலோமீட்டர் மைலேஜும் சிஎன்ஜிக்கு 33.48 கிலோமீட்டர் மைலேஜும் இந்த வேகனர் டெலிவர் பண்ணுது. ஃப்ரண்ட் இன்டீரியர்ல போய் ஸ்பேசியஸ் மற்றும் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப பார்க்கலாம். இந்த வேகனருக்கு ஒரு ப்ராப்பரான ஃபுல் அண்ட் ஃபுல் சிங்கிள் டோன்ல இருக்கிற ஹாட் பிளாஸ்டிக் டோர் பேனல் தான் கொடுத்துருக்காங்க. டோர் பேனல் பார்க்கறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவும் மல்டிபர்பஸ் மற்றும் பர்சனல் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக க்ளீன் மற்றும் வாஷ் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாலிடான ஹார்ட் பிளாஸ்டிக்கால் தான் கொடுத்துருக்குறாங்க. சிஎன்ஜி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால
சிஎன்ஜியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த வண்டியோட டோர் பேனல்ல பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. டூரிங் மற்றும் லாங் ட்ரிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பேசியஸான இன்டீரியர் டிசைன் இந்த வேகனர்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். டிரைவர் சீட்டோட ரிக்ளைனிங் மற்றும் ஸ்லைடிங் ஃபீச்சரும் பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. டோர்ஸ் பொறுத்தவரையில ஸ்ட்ரைட்டா ஃபிளாட்டா 90 டிகிரியில ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால கன்சியூமர் வண்டிக்குள்ள ஈஸியா போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. வண்டியோட வின் நம்பர் டீடைல்ஸ் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டயரோட ஏர் பிரஷர் இன்ஃபர்மேஷன் இங்க டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு கீழே தான் ஜாக்கும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவரோட சீட் ஹைட் பொறுத்தவரையில ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸா இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோ அக்சசரி சாக்கெட் மற்றும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பொறுத்தவரையில பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஒரு பெட்டரான வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜா இந்த BXi வேரியண்ட் எப்பவுமே இருக்குது. சஃபிஷியன்டான ஹைட்ல ஆக்சிலேட்டர், பிரேக் மற்றும் கிளட்ச் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பூட்டோட ஓப்பனரும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் கன்வர்ஷன் சுவிட்ச் மற்றும் ஃபாக் லாம்போட சுவிட்ச் இங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ESPயோட கண்ட்ரோல் பட்டனும் இங்க தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே டீசெண்டா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஹோல்ட் பண்றதுக்கு ஹேண்டியா இருக்கிற மாதிரி ஒரு மஸ்கலான ஸ்டீரிங் வீல் டிசைன் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ஸ்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் இந்த வண்டிக்கு அவைலபிளா இருக்குது. ஸ்டீரிங்கோட பாட்டம்ல இருக்க ஸ்போக்குக்கு மற்றும் ஒரு சில்வர் குரோம் ஃபினிஷ்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வண்டியோட இன்டீரியர் லுக்கை ரொம்பவே பியூட்டிஃபுல்லா எடுத்து காட்டுது. ஸ்டீரிங்கோட சென்டர்ல சுசுகியோட லோகோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. டிரைவரோட சேஃப்டிக்காக ஒரு ஏர் பேக்கும் இங்க அவைலபிளா இருக்குது. இந்த ஸ்டீரிங் வீலுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபீச்சர் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வண்டியோட கீ எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இந்த வேகனருக்கு ஒரு ப்ராப்பரான ரிமோட் கீ ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. கீயோட ஒரு பக்கம் சுசுகியோட லோகோவும் இன்னொரு பக்கம் லாக் மற்றும் அன்லாக் பட்டனும் கொடுத்துருக்காங்க. கீ ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியா வெயிட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிமோட் கீலெஸ் என்ட்ரி ஃபீச்சர் மற்றும் சென்டர் லாக்கிங் ஃபீச்சரும் இந்த BXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த வேகனருக்கு ஒரு ப்ராப்பரான ரெட்டிஷ் ஆம்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தீம் தான் கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல டிரைவருக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி ஒரு சிம்பிளான கிளஸ்டர் சிஸ்டம் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. லோ ஃபியூல் வார்னிங், டாக்கோமீட்டர் மற்றும் கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் ஃபீச்சரும் இதுல அவைலபிளா இருக்குது. 2 ட்ரிப் மீட்டர், ஃபியூல் கன்சப்ஷன், டிஸ்டன்ஸ் டு எம்டி மற்றும் ஹெட்லாம்ப் ஆன் வார்னிங், டோர் அஜார் வார்னிங் ஃபீச்சரும் இதுல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இங்க ஒரு நாபும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. சென்டர்லையும் ஒரு MID பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரெட்டிஷ் ஆம்பர் தீமோட இந்த MIDயை கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் மற்றும் CNG 2 ஃபியூலோட லெவலும் நம்ம இதில் பார்க்குற மாதிரி இந்த MIDல கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கே டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு மஸ்கலான டேஷ்போர்ட் டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமும் அவைலபிளாக இருக்குது. ஒரு சிம்பிளான ஸ்மார்ட் பிளே ஸ்டூடியோ ஆடியோ சிஸ்டம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. 2 AC வென்ட்ஸும் டேஷ்போர்டோட சென்டர்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஃபீச்சர் பொறுத்தவரையில டாப் வேரியண்டான ZXi Plus வேரியண்ட்ல தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் மற்றும் USB மற்றும் ஆக்ஸ் கனெக்டிவிட்டி ஃபீச்சரும் இதுல இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்தவரையில 2 ஸ்பீக்கர் ஆப்ஷன் இந்த BXi வேரியண்ட்டுக்கு அவைலபிளா இருக்குது. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் ஃபீச்சர் பொறுத்தவரையில டாப் வேரியண்டான ZXi மற்றும் ZXi Plus வேரியண்ட்டுக்கு தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அசால் லேம்போட பட்டன் டேஷ்போர்டோட சென்டர்ல இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓல்டு ஜென் வேகனர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த புதிய ஜென் வேகனருக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஏசி மற்றும் ஹீட்டர் ஃபீச்சர் பொறுத்தவரையில வேகனரோட பேஸ் வேரியண்ட்ல இருந்து எல்லா வேரியண்ட்டுக்கும் அவைலபிளா இருக்குது. மேனுவல் அட்ஜஸ்டபிள் ஏசி ஆப்ஷன் தான் இந்த VXi வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. யூசருக்கு கன்வீனியண்டா இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஏசி சிஸ்டம் தான் இந்த வண்டிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்க ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் அவைலபிளா இருக்குது. வித் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராப்பரான 5 ஸ்பீட் மேனுவல் கியர் ஷாஃப்ட் நம்ம எங்க பார்க்க முடியும். இந்த கியர் ஷாஃப்டை சுத்தி ஒரு லெதர் ராப் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. கியர் ஷாஃப்டை ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியா ரொம்பவே கிரிப்பா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சில்வர் குரோம் ஃபினிஷ்டு கியர் நாப் ஃபீச்சர் பொறுத்தவரையில VXi, ZXi மற்றும் ZXi Plus
இந்த 3 வேரியண்டோட ஏஜிஎஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டோரேஜ் அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட் பிரேக் வித் சில்வர் குரோம் ஃபினிஷ்டு பட்டனோட இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். க்ளோ பாக்ஸும் ஒரு லார்ஜான க்ளோ பாக்ஸ் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பேசியஸும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. சீட் பெல்ட் ப்ரீ டென்ஷனர் அண்ட் ஃபோர்ஸ் லிமிட்டர் ஃபீச்சரும் இந்த வேகனருக்கு பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே எல்லா வேரியண்ட்டுக்கும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெட்டிஷ் ஆம்பர் தீம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த VXi வேரியண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கும் இங்கே ஒரு சன்வைசர் அவைலபிளாக இருக்குது. வித் வேனிட்டி கிளாஸோட கொடுத்துருக்குறாங்க. அட்ஜஸ்டபிள் ஐவிஆர்எம் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு எல்லோ கேபின் லேம்பும் இருக்குது. வித் 3-வே சுவிட்சோட கொடுத்துருக்காங்க. டிரைவரோட சன்வைசர் பொறுத்தவரையில் வேனிட்டி கிளாஸ் எதுவும் இல்லாமல் பிளாங்காக தான் கொடுத்துருக்காங்க. ஓவரால் பார்க்குறதுக்கே ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான இன்டீரியர் டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்குறாங்க. பட்ஜெட் ப்ரைஸில் ரிச்சான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கன்சியூமருக்கு கிடைக்கிற மாதிரி தான் மாருதி இந்த வேகனரை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கன்சியூமருக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரான வித் ஸ்பேசியஸான இன்டீரியர் டிசைன் தான் இந்த வேகனருக்கு மாருதி கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிரைவரோட லொகேஷன் தவிர மற்ற எல்லா லொகேஷன்லையும் ரூஃப் மவுண்டட் கிராப் ஹேண்டில் ஃபீச்சரும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட் நல்ல குஷனிங்காக நல்ல கிரிப்பாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்த தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் இந்த சீட்டோட டிசைனும் கொடுத்துருக்காங்க. எல்லா சீட்ஸ்க்கும் ஹெட்ரெஸ்ட் ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் ஃபீச்சரும் எல்லா சீட்டுக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸ்பேசியஸ் அதிகமாக கிடைக்கிற மாதிரி ஒரு பெட்டரான ஆப்டிமைஸ்டு இன்டீரியர் டிசைன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. டீசெண்டான அவுட்லுக் மற்றும் ஸ்பேசியஸான இன்டீரியர் டிசைன் இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. வண்டியோட ரியரில் போய் சீட் அரேஞ்ச்மெண்ட் மற்றும் ஸ்பேசியஸ் எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். வண்டியோட ரியர்லையும் டோர்ஸ் பொறுத்தவரையில் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால் கன்சியூமர் வண்டிக்குள்ளே போகிறதுக்கு ஸ்பேசியஸ் ரொம்பவே நல்லா கிடைக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான சிங்கிள் டோன் ஃபுல் ஹார்ட் பிளாஸ்டிக் டோர் பேனல் தான் வண்டியோட ரியர் டோருக்கும் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் பட்டன் மற்றும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலோட ப்ரொவிஷனும் இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஈஸியாக க்ளீன் மற்றும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியான ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ் தான் வண்டியோட இன்டீரியர் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பர்சனல் மற்றும் மல்டிபர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான டிசைன் தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான சேஃப்டி ஃபீச்சரான சைல்டு டோர் லாக் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. மஸ்கிளான மற்றும் பாக்ஸியான பாடி டிசைனும் இந்த வண்டியில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். கன்சியூமரோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பேசியஸான ரியர் சீட்டில் உட்காந்து லெக் ரூம் மற்றும் ஹெட் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த வேகனர் ஹைட்டாக இருக்கிறதுனால ஹெட்ரூம் பொறுத்தவரையில் சொல்லவே வேண்டாம். ஒரு பெட்டரான ஹெட்ரூம் தான் இந்த வண்டியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பேசியஸான லெக் ரூம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமும் ரொம்பவே நல்ல ஹைட்டான ஹெட்ரூம் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. சீட் பாக்கெட்ஸ் ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. வேலட் மற்றும் டாக்குமெண்ட் வைக்கிற மாதிரி 2 சீட் பாக்கெட் ஃபீச்சரும் இங்கே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டீசெண்டான ஹைட்டில் டிரான்ஸ்மிஷன் டனலும் இங்கே கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். கால் வைக்கிறதுக்கு மற்றும் ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி ஒரு லோவான ஹைட்டில் தான் இந்த டிரான்ஸ்மிஷன் டனலை பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரியர் சீட்டும் நல்ல ஸ்பேசியஸாக நல்ல குஷனிங்காக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியர் சீட்லையும் லம்பர் சப்போர்ட் மற்றும் அந்த தை சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லா கிடைக்கிற மாதிரி தான் சீட்ஸோட டிசைனிங்கும் கொடுத்துருக்காங்க. ரியர் பார்சல் ட்ரே ஃபீச்சரும் இங்கே அவைலபிளாக இருக்குது. சீட் ஸ்ப்ளிட்டிங்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் இந்த VXi வேரியண்ட்டில் இருந்து தான் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வேகனர் VXi வேரியண்ட்டுக்கு 60/40 சீட் ஸ்ப்ளிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் வண்டியோட டேஷ்போர்ட் வியூ நம்ம ரியர் ரோ சீட்லேருந்து பார்க்கும்போது. பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கிற மாதிரி ஒரு பெட்டரான இன்டீரியர் கேபின் டிசைன் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டரான விசிபிலிட்டியும் கிடைக்கிற மாதிரி தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணியிருக்காங்க. டிரைவர் மற்றும் பேசஞ்சருக்கு ஒரு பெட்டரான ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி எல்லா ஆங்கிள்லையும் கிடைக்கிற மாதிரி ஒரு லார்ஜான விண்ட்ஸ்கிரீன் மற்றும் விண்டோ தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. விண்டோஸோட சைஸும் ரொம்பவே லார்ஜாக பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சில்வர் இன்சைடு டோர் ஹேண்டில்ஸ் ஃபீச்சர் பொறுத்தவரையில் பேஸ் வேரியண்டான LXi வேரியண்ட்டுக்கு மட்டும் கிடைக்கிறது இல்லை, மற்ற எல்லா வேரியண்ட்டுக்கும் டிஃபால்ட்டாக இந்த ஃபீச்சர் கிடைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ஜின் பேயை ஓப்பன் பண்ணி என்ஜின் எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம்.
மாருதியோட ஃபேமஸான அட்வான்ஸ்டு கே சீரிஸ் இன்ஜின் ஆப்ஷன் தான் இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. ரிலையபிள் மற்றும் ஃபியூல் எஃபிஷியன்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கிற மாதிரி தான் இந்த என்ஜினை ரீஃபைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோலுக்கு 25.19 கிலோமீட்டர் மைலேஜும், சிஎன்ஜிக்கு 33.48 கிலோமீட்டர் மைலேஜும் டெலிவர் பண்ற மாதிரி இந்த என்ஜினை டியூன் பண்ணியிருக்காங்க. வுட் டோர் பொறுத்தவரையில இன்சுலேஷன் எதுவும் இல்லாம பிளாங்கா தான் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் மற்றும் ஹீட் இஷ்யூ இல்லாத இன்ஜினா இருக்கறனால இன்சுலேஷன் எதுவும் இந்த வண்டிக்கு கொடுக்கறது இல்ல. மாருதியோட ஃபேமஸான K10C என்ஜின் தான் இந்த வண்டிக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட் சிசி பார்த்தோம்னா 998 சிசி வருது. 3 சிலிண்டர் வித் 12 வால்ட் கான்ஃபிகரேஷனோட இந்த என்ஜினை கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. இந்த என்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்தோம்னா 49 kW பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் பார்த்தோம்னா 89 நியூட்டன் மீட்டர் டார்க் இந்த என்ஜின் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பவர் மற்றும் ரீஃபைன்மெண்ட் ரொம்பவே பெட்டரா இருக்கிற மாதிரி தான் இந்த வண்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ரிலையபிள் வித் ஃபியூல் எஃபிஷியன்டோட இருக்கிற ஒரு பெட்டரான என்ஜினா இந்த என்ஜினை மாருதி டிசைன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸும் அதிகமாகவே இந்த வேகனருக்கு கொடுத்துருக்காங்க. 12+ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் அவைலபிளாக இருக்குது. சுசுகியோட சேஃபஸ்ட் பிளாட்ஃபார்மான ஹெர்டட் பிளாட்ஃபார்ம்ல தான் இந்த வேகனரையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால பில்ட் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த வேகனர்ல. இந்த வேகனர் VXi சிஎன்ஜி வேரியண்டோட ஆன்-ரோடு பிரைஸ் பார்த்தோம்னா 8,40,087 rupees வருது சென்னை பிரைஸ். இந்த பிரைஸ்க்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லுவேன். ஏன்னா ஃபியூச்சர்ஸ் மற்றும் சேஃப்டி ஆப்ஷன்ஸும் ரொம்பவே நல்லா தான் கொடுத்துருக்காங்க இந்த வேகனர்ல. பட்ஜெட் பிரைஸ்ல 5 பேர் போறதுக்கு ஸ்பேசியஸான வெஹிக்கிள் வேணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த வேகனர் VXi வேரியண்ட் ஒரு பெஸ்டான செலெக்ஷனா இருக்கும். இந்த VXi வேரியண்ட்டை ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த VXi வேரியண்ட்லயே கவர் ஆகிற மாதிரி மாருதி கொடுத்துருக்குறாங்க. மாடிஃபிகேஷனுக்கு ஏற்ற வேரியண்டாகவும் இந்த VXi வேரியண்ட் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயிலான ரிவ்யூவை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.